உங்க வீட்ல யாருக்கு ஓட்டு போடுவாங்க? எல்லாருமே விஜய்க்கு தான் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். நாளை பார்த்து இந்த இடம் வந்து திருவிழாவுக்கு மேல பயங்கரமா இருக்கு. ஈரோட்டில் பேசினார் கடைசியா, அதுக்கப்புறம் இப்போ சேலத்தில் பேச போறாரு. ஈரோட்டை கம்பேர் பண்ணும்போது சேலத்தில் அவருக்கு எந்த அளவுக்கு இருக்கும் வரவேற்பு? நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க பார்க்கறதுக்கு. நாளைக்கு தான் எங்களுக்கு பாஸ் கிடைக்கல, சரி இன்றைக்கே பார்த்து போகலான்னு வந்தோம். சேலம் பிரச்சனைலாம் எடுத்து பேசுவாங்க விஜய் நாளைக்கு பேசுவாரேன்னு நினைக்கிறோம். இப்போ இந்த சேலம் மாவட்டம் வந்து அதிமுக திமுக கோட்டைன்றாங்க. இப்போ 2026 தேர்தலில் இதை தாவேக்கா வந்து இதை மாற்றுவாங்க நினைக்கிறோம். பாப்பா எங்கேருந்து வரீங்க? எரமாபாளையத்துல இருந்து. இங்கே எதுக்கு வந்துருக்கீங்க? விஜய் சாரை பார்க்க நாளைக்கு விட மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால இன்னைக்கே இந்த செட்டெல்லாம் பார்க்கலான்ட்டு வந்தோம். நாளைக்கு பேசும்போது டிவியில் பார்க்கலாம், சரிங்களா? டிவியில் பாருங்கள். அவர் தான் வரவிட சொல்லிட்டாங்களே, குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள்லாம் வரவிட சொல்லிட்டாங்களே. எவ்வளோ பிடிக்கும் விஜய்? 100%. 100% பிடிக்குமா? ஏன், என்ன ரீசன் தெரில, ஆனால் அவரை பிடிக்கும். அவரை பிடிக்கும். சரி சரி. உங்கள் வீட்டில் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? எல்லாருமே விஜய்க்கு தான் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். நீ சொல்லியிருக்க? ஓ, அப்போ உன் பேச்சு தான் கேட்கணுமா வீட்டில்? எத்தனை ஓட்டு உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் 2. அப்பா உங்கள் அம்மா அப்புறம் அவ்வளவுதான். 2 பேரும் விஜய் தான் ஓட்டு போடுவாங்களா? 2026 விஜய் சிஎம் ஆகிடுவாருங்களா? சிஎம் ஆயிடுவார். ஆகிடுவாருங்களா? நீங்கள் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்னமேட்டு குழந்தைங்களையும் பார்க்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்கள் எல்லாம் டிவியில் பார்க்குறோம். இப்போ வந்துட்டு அவர் தான் இந்த இயர் வந்துட்டு சிஎம் ஆகணும். இந்த இயர் அவர் தான் சிஎம் ஆகணுமா? இருக்குதுப்பா. மேடம், நாளைக்கு விஜய் அவர்கள் உங்களை தேடி உங்கள் இடத்துக்கு நாளைக்கு இங்கே வராரு. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? சொல்லவே முடியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. போன டைம் வந்து வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது வந்து பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நியூஸ் வந்து இந்த டைம் வருவாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஏன்னா வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வர முடியாது. எல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எப்படின்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கனால அது கொஞ்சம் இதாக இருக்குது. சேலம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் இடத்துக்கு வராரு உங்களை பார்க்க. அது உங்களுக்கு எப்படி இருக்காது? ஆல்ரெடி வந்து பயங்கர வைப்பில் தான் இருக்கிறோம். தளபதி எப்பயுமே வந்து ஃபுல்லாக வைப்பில் தான் இருக்கிறாரு. சேலம் மாவட்டத்தில் பாண்டிச்சேரியில் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் ஈரோட்டில் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடம் நாளைக்கு எப்படி இருக்கும்? வேணாண்ணா, இந்த இடம் நீங்க பார்க்கும்போதே தெரியும். தளபதி இன்னும் வராம இருக்கும்போது இந்த இடம் எப்படி இருக்கு. நாளைக்கு பார்த்து இந்த இடம் வந்து திருவிழாவுக்கு மேல பயங்கரமா இருக்கு. அது இல்லாமல் இந்த சேலம்னாலே அதிமுக கோட்டைன்னுவாங்க, எடப்பாடி இருக்கிறதுனால. இப்போ இந்த வர தேர்தலில் இந்த சேலம் தொகுதி யாருடைய கோட்டையாக மாறும்? ஆல்ரெடி டிவிகே கோட்டையே மாறிடுச்சு. ஆல்ரெடி டிவிகே கோட்டையே மாறிடுச்சு. வர எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும். 11 தொகுதியில் கன்ஃபார்ம் டிவிகே கோட்டையை தான். 11 தொகுதியிலும் டிவிக்கு பிடிச்சிருமா? எந்த நம்பிக்கையில் சொல்றீங்க? ஏன்னா அந்த அளவுக்கு தான் நாங்கள் இறங்கி களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் எலெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 மாசமோ 3 மாசமா தான் இருக்கு. உங்க தலைவருக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க. 20 நாளைக்கு ஒரு டைம் தான், இல்லை 1 மாசம் ஒரு டைம் தான் பர்மிஷன் தராங்க. அதுக்குள்ள இப்படி எல்லா டிஸ்ட்ரிக்டும் அவர் கவர் பண்ணுவாரு? கண்டிப்பா. நான் ஆல்ரெடி நாங்கள் வந்து பூத்து நிர்வாகிகள் வந்து டிவிஷன் செயலர் வந்து பதவி செயலர் வந்து எல்லாம் களத்தில் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு பூத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து இவ்வளவு ஓட்டைங்க நாங்கள் கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கோம். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் கண்டிப்பாக. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் எங்கேயும் விசில் அடிக்க விட மாட்டாங்க. இந்த மாவட்டத்தில் எப்படி இருக்கு? விசில் அடிக்க விடுறாங்களா இல்லை அதையும் தடுக்கிறாங்களா? நாங்கள் விசில் இங்கே அடிக்க விடனாலும் நாங்கள் விசில் அடிச்சுட்டு தானே இருக்கோம். சின்னத்தை நாங்கள் கொண்டு போய் பறக்கிட்டு தான் இருக்கோம். கையால் வச்சுப்பீங்களா விசில்? சின்னதை பாக்குறீங்க, சின்ன ஆல்ரெடி செஞ்சு ஊத முடியுமா? அதை ரெடி பண்ணி சின்னமாக சின்னமா வச்சுக்கிறீங்க. எங்க போனாலும் கையில எடுத்து விளம்பரப்படுத்திட்டு தானே. ஆனா எல்லா டிஸ்ட்ரிக்டும் பார்த்தா இப்போ இந்த தூய்மை பணியாளர் எல்லாம் அந்த இது தடை பண்ணிட்டாங்க, விசில் அடிக்கூடாது சொல்லிட்டு. இப்போ அதனால அவங்க இதுக்கப்புறம் அந்த மைக்ல தான் பேசணுன்ட்டாங்க. சேலத்தெல்லாம் வெற்றி பயப்படுறாங்கல்ல, பயம்தான் வேணும். யாரு பயப்படுத்து? அரசாங்கத்துல இருக்கவங்க பயப்படுறாங்கல்ல. விசில் அடி கூட எதுக்கு திடீர்னு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க? எங்க கிட்ட விசில் வந்தனால தானே. அந்த சத்தம் தான் உங்க காது கிழிக்க போகுது சட்டமன்ற தொகுதியில. அதுதான் எங்களுக்கு வேணும். அதே போன்று சிஎம் ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்கள் பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ லாஸ்டா விருதுநகர் ஒரு மாநாடு நடந்தது, இளைஞர் அணி மாநாடு. அதில் வந்து அதே கலர் சட்டை, அதே கலர் பேண்ட்டு,
அதே போல மேடை அதே அப்படின்னு. மாதிரி பண்ணா அவரு மாதிரி வர முடியாது bro. எல்லாமே அதே மாதிரி பண்ணலாம். ம். ஆட்சி நம்ம கிட்ட தான் வரப்போகுது. அது தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி பண்ணி காப்பி அடிச்சு வர பாக்குறாங்க. அது கண்டிப்பா வர முடியாது. ஆனா விஜய் அவர்களே முத ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்தா காப்பி அடிச்சாருன்னு சொல்றாங்க. ப்ரோ ஒயிட் சட்டைங்கிறது எல்லாரும் பொதுவா போடுறது. காப்பின்னு யார் பார்த்து அடிக்க இல்ல, அந்த முடியாது. எல்லா அரசியல்வாதியும் அது போடுறதுதான். இல்ல அந்த ஸ்டேஜ் அந்த பேண்ட் அந்த சட்டை எல்லாம் ரேம்ப் வாக் எல்லாமே ஜெகன்மோகன் bro, பார்த்தா இது விஜய் அவர் காப்பி காப்பின்னு அடிச்சா சொல்ல சொல்றாங்க. முடியாது bro. ஒருத்தரை பிடிச்சி நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். நம்ம ம். ஒரு நடிகரை பார்த்து நம்ம ஒண்ணு நம்ம பார்த்து நம்ம இந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்து அது மாதிரி நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு பண்றது பேர் காப்பி கிடையாது bro. ம். அது நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் நல்லது பண்றாரு ஜெகன்மோகன் ரெட்டி, ம். அந்த ஊர்ல நல்லது பண்றாரு. அவர் மாதிரி நம்ம வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு நம்ம ஊர்ல பண்ணலாம்ல. அதே மாதிரி நடந்துக்கிறதுல தப்பு கிடையாது இல்ல. அப்போ இப்ப இருக்க முதலமைச்சர் நல்லது பண்ணலையா? பண்ணல ப்ரோ, எதுவுமே இல்ல ப்ரோ. எல்லாம் நிறைய நடக்குது பாத்துட்டே இருக்கீங்க. ம். தமிழகத்துல ம். நிறைய கொள்ளை இது நிறைய ரேப் கேஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. எதையுமே தடுத்து நிறுத்த முடியல. ஏதோ ஒரு மாற்றம் வந்தாதானே தடுத்து நிறுத்த முடியும். ம். மக்கள் நினைச்சது நடக்க முடியல எதுவுமே. நம்ம சைடு இருந்து ஏதாவது பண்ணாதான். அதே போல சாட்டி முருகன் அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை? தொடர்ந்து சாட்டி முருகன் விஜய் விமர்சனம் பண்றாரு, என்ன காரணம்? பயம்தான் ப்ரோ காரணம். அவங்க நாதாக கட்சி இருக்காங்கல்ல, ம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பயம். ம். இவன் வந்து மேல வந்துருவாரோ, ம். ஏதாவது ஒண்ணு பண்ணி இவரு கீழே தள்ளிடும். அவங்க காசு வாங்கிட்டாங்க. அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து டைரக்டா மோத முடியாம கீழே இருக்க சின்ன சின்ன கட்சிக்கு காசு கொடுத்து எதிர்ப்பு தெரிவிக்க பாக்குறாங்க. மொத்தமா அடிச்சு நவுத்துனா இவரை கீழே தள்ளிடலாம், ம். எல்லாரும் எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டணி மரமுக கூட்டணி பின்னாடி வந்து காசு வாங்கிட்டு மொத்த எதிர்ப்பையும் வந்து விஜய் பக்கம் தள்ள பாக்குறாங்க. அப்படி என்னதான் வந்து பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. மக்கள் சக்தி பின்னாடி இருக்கு, நாங்க எல்லாம் அவர் பின்னாடி இருக்கோம். ஆனா சாட்டை திருமணம் என்ன சொல்றாரு, அவங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்கடா, நான் இப்பயே விஜய் பத்தி பேச ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்றாரு. கொள்கை ஏங்க அவர்கிட்ட சொல்லணும்? மக்களுக்கு கொள்கையை நாங்க தெரிவுபடுத்துங்க. ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒவ்வொரு நாங்க மாநாட்டிலையும் ம். நாங்க வந்து எல்லா கொள்கையுமே மக்களுக்கு டைரக்டா தெரிவுபடுத்துவோம். அவர் வந்து டைரக்டா அங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ம். இவர்கிட்ட தனிப்பட்ட விரும்பில தெரிஞ்சு இவர் ஒண்ணு எங்க சொந்தக்காரங்க கிடையாது. இவர்கிட்ட போய் நாங்க சொல்றோம். இவரே எங்கள்கிட்ட வந்து கேட்கிறாரு கொள்கையை பத்தி. கொள்கை டைரக்டா வந்து அங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவர். அதே போல சமீப காலமா விஜய் அவர்கள் பாஜக தாக்கி பேச மாட்டாரு, திமுக தாக்கி தான் பேசுறாரு, பாஜக அடி பணிஞ்சிட்டாரு சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அது பாத்தீங்கன்னா தப்பு யார் யார் பண்றாங்களோ ஒவ்வொருத்தரா தான் பெண்ட் எடுக்க முடியும். ம். ஒட்டுக்கா எல்லாரையுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு தப்பு எங்களுக்கு டக்கு டக்குன்னு காதுபட வர வர அவங்கள பத்தி பேசிட்டே வருவோம். ம். இவங்க தப்பு பண்றதை அவங்க குறைச்சிக்கிறாங்க, அதனால அவங்கள பத்தி நாங்க பேசுறது கிடையாது. இவங்க தப்பு அதிகமா பண்றாங்க, இவங்களை நாங்க எதிர்த்து நின்று கேள்வி கேட்கறோம். அவங்க தப்பு பண்ணும்போது அவங்களையும் நாங்க கேட்போம். ம். அதே போல இப்போ சேப்பாங்க ஸ்டேடியத்துல விசில் ஊத தடை விதிச்சிருக்காங்க. இப்போ சேப்பாக்கம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஏரியா. அங்க வந்து விசில் ஊதக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அந்த பயத்தினாலதான் மட்டும்தான். கட்சி பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசா வந்தவங்களை பார்த்து பயப்படுறாங்கனாலே எங்களுக்கு வெற்றி. அதுதான் விஜயகாந்த் பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. ம். அதனால இப்ப எங்களை பார்த்து பயப்படுறாங்க. அதுதான் எங்களுக்கு வெற்றி. இதுக்கப்புறம் வந்து விசில் சத்தம் எல்லா தொகுதியிலும் காது கிழிக்கும். சட்டமன்ற தொகுதியில விசில் சத்தம் கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாரோட இது கொட்டமும் அடங்கிடும். அதுதான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல உதயநிதி கூட இப்ப விமர்சனம் பண்ணியிருக்காரு விஜய் அவர்களை. என்ன சொல்றா, திருவிழா அப்போ எல்லாருமே கடை கடை போடுவாங்க, நிறைய கடை வரும், திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கடை எல்லாம் காலி ஆயிடுன்றாரு உதயநிதி. அதுல ஒரு கடை தான் அவரும் போட்டிருக்கிறாரு. அவரு கடையும் காலியாக போகுது, அதை பார்க்க தான் போறாரு. நாங்க கடை போட வரல, கடை கொடுக்க தான் வந்திருக்கிறோம். நாங்க அவரு அதுல ஒரு கடை போட்டிருக்காரு, அந்த கடையை காலி பண்ண தான் நாங்க வந்திருக்கிறோம். பழைய கடை எல்லாம் காலியாக போகுது, புது கடை புதுசா வரப்போகுது. புதிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நாங்க கட்ட போறோம், பார்க்க தான் போறாரு.